ஒரு 5 மீடியம் சைஸ் நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100 ml தண்ணி சேர்த்துண்டு அதில் இந்த நெல்லிக்காவை போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்துண்டு இந்த நெல்லிக்காவை நான் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன். ஒரு 3லேருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா வெந்துடும். இப்போ ஒரு பிளேட்டில் 3 பச்சை மிளகா, கொஞ்சம் வெந்தயப்பொடி, அதுக்கப்புறம் பெருங்காயப்பொடி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நெல்லிக்காய் நல்லா வெந்தெடுத்து இப்போது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்பூனால் நீங்கள் குத்தினேன்னா ஈஸியாக உடையிறது பாருங்க. இந்த விதையை ஈஸியாக எடுத்துடலாம். இப்போது நம்ம நறுக்கி வச்ச அந்த இதெல்லாம் போட்டு வதக்க போகிறோம் எண்ணெயில். ஒரு 50 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் கடுகு போட்டுண்டு கடுகு நல்லா வெடித்த உடனே வெடிச்சுருக்கு பாருங்கள். இப்போ வெடித்த உடனே இதில் நான் நறுக்கி வச்ச 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்த வெந்தயப்பொடி, இந்த வெந்தயப்பொடி, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துண்டு நல்லா வதக்க போகிறேன் எண்ணெயில். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி பொரியணும் எண்ணெயில், நல்லெண்ணெயில். இப்போது அந்த சீடு எடுத்து வச்சுருக்கிற வெந்த நெல்லிக்காவை அதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த நெல்லிக்காய் வேக வச்சு எடுத்த தண்ணி இருக்குல்ல, அதை வேஸ்ட் அடிக்காமல் இதில் விட்டுடுங்க. இந்த மஞ்சப்பொடி போட்ட தண்ணியை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் குக் பண்ணிடனா எண்ணெய் பிரியிற அளவுக்கு நீங்கள் குக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நல்லா குக்காக எடுத்து எண்ணெய் பிரிஞ்சு எடுத்து ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஒரு 4 வாரம் 3 வாரம் வச்சுட்டு சாப்பிட்லாம். அவ்வளோதான்.